உயிரில்லையே அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே அம்மா என்றழைக்காது உயிரில்லையே அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே நேரிலிருந்து பேசும் தெய்வம் பெறாயின்றி வேறொன்று நீ ஒரு காதல் சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம் விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே கேளு முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உலகம் எழுந்தாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் உமாவதியே உலகம் எழுந்தாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் நாதனின் மாங்கனியை வென்றாய் நாதனின் மாங்கனியை வென்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் வென்றாய் விநாயகனே வினை வீர்பவனே வேதமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை வீர்பவனே கருணை வணிவானே கைலாசநாதனே கருணை வடிவான கைலாசநாதனே கருணை வடிவான
கைலாசநாதனை காலனையும் உழைத்த கமல பொற்பாதனை காலனையும் உழைத்த கமல பொற்பாதனை திருமறைகள் போற்றும் திருமகனே தினம் துதிப்பவர்களுள் புரிபவனே சிவமே தினம் துதிப்பவர்களுள் புரிபவனே சிவமே திருமறைகள் போற்றும் திருமகனே 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 பக்தர்களை காக்கும் பரமதயாளனே படிக்காசுநாதனாய் படியளந்திடுபவனே பக்தர்களை காக்கும் பரமதயாளனே படிக்காசுநாதனாய் படியளந்திடுபவனே பக்தர்களை காக்கும் பரமதயாளனே படிக்காசுநாதனாய் படியளந்திடுபவனே முக்திக்கு வித்தாகும் முக்திக்கு வித்தாகும் முதல் பொருளானவனே முக்திக்கு வித்தாகும் முதல் பொருளானவனே சத்தியனும் பிரசன்ன சத்தியனும் பிரசன்ன சத்தியனும் பிரசன்ன நாயகி மணாலனே சத்தியனும் பிரசன்ன நாயகி மணாலனே திருமறைகள் போற்றும் திருமகனே தினம் துதிப்பவர்களுள் புரிபவனே சிவமே தினம் துதிப்பவர்களுள் புரிபவனே சிவமே திருமறைகள் போற்றும் திருமகனே 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 ஒரு கோலக்கிளி சோடி தன்னே தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே அது இப்ப வருமோ எப்ப வருமோ ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நெஞ்சம் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்கிது நிக்கிது முன்னே ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நெஞ்சம் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்கிது நிக்கிது முன்னே எப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை போறந்தா அப்ப வருமோ ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நெஞ்சம் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்கிது நிக்கிது முன்னே அந்த மாமரத்து கூண்டுக்குள்ளே நாளிலே நல்ல சோடியுடன் பாட்டெடுத்து பொண்ணு நாளிலே அந்த மாமரத்து கூண்டுக்குள்ளே நாளிலே நல்ல சோடியுடன் பாட்டெடுத்து பொண்ணு நாளிலே இந்த முறை சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது அது ஒன்னா இருந்த காலம் இப்போ எங்கே போனது நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து வாட்டுதடி இப்ப வருமோ எப்ப வருமோ ஒட்டி இருக்கே ஒத்து வருமோ ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மான அது நெஞ்சம் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்கிது நிக்கிது முன்னே போராடுது அது பொய்யது தேவச்செகிலி
போராடுது அடி மொய்யேழு தேவச்சேரி போராடுது அத பொய்யேழு தேவச்சேரி சீராடுது இது யார சொல்லி குத்தம் எல்லாம் நேரந்தான் அடி உன்னோடு ஒன்னு சேராவிட்ட என்றும் பாருந்தா சித்திக்கும் செங்கரும்பே ஈத்தனன் இங்கிருந்து ஒட்டிவிட்ட செனரும்பே போதும் அடி உங்குரும்பே விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த உறவி என்ன முறையோ ஒரு சோழ கூயல் சோடி தன்னை தெடுது தெடுது மான் அது நெஞ்சம் கெட்டு நினப்பு கெட்டு நிக்கிது முன்னே எப்ப வருமோ ஆசை போறந்தா அப்ப வருமோ ஒரு சோழ கூயல் சோடி தன்னை தெடுது மான் அது நெஞ்சம் கெட்டு நினப்பு கெட்டு நிக்கிது முன்னே ஒரு சோழ கூயல் சோடி தன்னை தெடுது மான் உங்க ஆசை கிடைக்கவன் எனக்கு ஐயமரே அம்மா மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவன் எனக்கு அண்ணமரே தம்பி மரே வணக்கம் உங்க அன்பு கிடைக்கவன் எனக்கு ஐயமரே அம்மா மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவன் எனக்கு செய்தவரே எல்லோருக்கும் என் வணக்கம் தானங்க நாடக பெரியமரை அவனையுடன் பாருங்க ஐயா மாறே ஆத்தா மாறே பொய்களை பேசுகிற பொழப்பாக எடுப்பவரே நம்பியமான வேண்டி தர்மங்கள் செஞ்சவரே பொய்களை பேசுகிற பொழப்பாக எடுப்பவரே நம்பியமான வேண்டி தர்மங்கள் செஞ்சவரே காமராஜ ஓர்மலை கணக்கு பண்ணுவவரே கண்டித்தமில்லாத கட்ட மொழியாக இருப்பவர் எல்லோருக்கு என் வணக்கம் தானுங்க நாட முடிவனாவை நாங்கள் பாருங்க எல்லோருக்கு என் வணக்கம் தானுங்க நாட முடிவனாவை நாங்கள் பாருங்க எப்ப அந்த கும்பாஜியத்துல இருந்து அன்னதானத்துல சோறு போட்டாங்க அப்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு அட பொங்க வச்சாங்களா இல்லையா பூரா டிப்பனை சாப்பிட்டு பூரா போயிட்டியே அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அங்க பூரா சாப்பாட்டுக்காண்டியே வந்திருக்கேன் பொங்கல் சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா அன்னதானம் போடுறோம்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி அரிசியை உலையில காயுது போட்டுட்டான் வேகுதுன்ட்டு விடிய காலம் 3 மணிக்கு சோறு ஓடணும். சரியா 3 மணிக்கு சோறு ஓட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போக மனசு வராது. 3 மணிக்கு செமிக்காது. சரி செத்த உட்காருவான் அப்படிங்கும் போது 4:30 5 மணி ஆயிரும். நம்மளும் நாடகம் முடிக்கிறதுக்கு சரியா இருக்கு. இவங்களும் ஊர்ல அன்னதானம் சோறு ஓட்டுறது மாதிரி நல்லா இருக்கு. மயக்கம் சோத்த பார்த்துக்கிட்டே மயக்கத்திலே உட்காந்துக்கிட்டுடா. ஆமா இப்ப சோத்த பட்டவனா புறா புறப்பட்டுருச்சுவாரு. இந்த கூட்டம் பூரா இந்த பெண்கள் இந்த தண்ணி டாங்கி லாரிக்கு பின்னாடி முன்னாடி உட்காந்துருக்குவாரு. இது ஊரா பப்புன் டான்ஸ் வரைக்கும் தாங்கும் நீ சொல்ற இருப்பாங்க. காலையில வரை இருப்பாங்க நல்லா பொல்லா இருப்பாங்க. காலையில வரையும் இந்த கம்மையில போய் குளிச்சுட்டு வா போ. தாமரை குளத்துல பாம்பா கிடக்கும். காலையில வரைக்கும் இருப்பாங்க. காலையில வரையும் இருப்பாங்க. காலையில வரையும் இருக்க மாட்டாங்க. உனக்கு எனக்கும் பந்தயம். இவங்க பப்புன் டான்ஸ் முடிச்ச உடனே இந்த விற்கிது அக்கா இந்த போர்வைய இத பப்புன் டான்ஸ் முடிச்ச உடனே சுருட்டல நான் அந்த ஒத்த கதை எடுத்துக்கிறேன். ஐயா இன்னொரு விஷயம் என்ன அப்படி இவங்க போயிட்டான்னு வச்சுக்க நான் போய் குளிச்சுட்டு நீ குளிக்காம தான் வந்திருக்க. நீ 4 பேர் சம்பளத்தையும் என்கிட்ட வந்துடணும். ஏப்பா 4 பேர் போதுமா இல்ல உள்ள சம்பளத்தையும் வாங்கி தரட்டுமா? இவங்க போகாம இருந்தாங்கன்னா ஏன் சம்பளத்தை உங்ககிட்ட தந்துடுறேன். எப்படி நாங்க 4 பேர் அப்படியா? நல்லா இருக்கு வேணாம். அப்படியா போகாம இருந்தாங்கன்னா
என்ன சொல்றீங்க இப்ப ரெண்டு பேருமே? போகாம இருந்தானா ஏப்பா ஓன் சம்பளம் உள்ள சம்பளம் மைக் செட் சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து எங்கள்கிட்ட கொடுத்துரு. எல்லா சம்பளத்தையும் மைக் செட்டுக்காரருக்கு கொடுப்பாரு, இதுல கொடுப்பாரு. ஆமா, அவர் வந்து உழைக்க வந்திருக்காரா, அதை விட்டு ஓட்ட கொடுத்துட்டு போறாரா. இருந்தாலும் அமைதியா இருந்து நாடகத்தை பார்க்க வேண்டும் சொல்லி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நன்றியை சொல்லிடுவோம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சி முந்த தாய்மார்களே, நாடக கலா அரிசி பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடந்து மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசாக கூடிய இளைஞர்களை தலைவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளே அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தனை என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், விருந்தில்லாத வீடு, செல்வம் இல்லாத வாழ்க்கை, குணம் இல்லாத மனைவி, இவைகள் அனைத்தும் பயனற்றது. யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும்? ஒரு நண்பனை அவன் இல்லாத நேரத்தில் புகழ வேண்டும், ஒரு ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும். யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும் என்று தமிழ் அற்புதமான முறையில் சொல்லுகிறது. யாரை எங்கு எப்பொழுது அறிந்து கொள்ளலாம்? ஒரு ஏணியில் ஏறும் பொழுது ஒரு நண்பனை அறிந்து கொள், அந்த ஏணியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு மனைவியை அறிந்து கொள், ஒரு குதிரையை வாங்கும் பொழுது ஒரு இளைஞனோடு கண்ணோடு வாங்கு, ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது ஒரு கிழவனோடு பார்வையோடு தேர்வு செய். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணும்னு பாரதியார் சொன்னார். ஆமா, அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்க தமிழர்களா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுலயும் தமிழ் மொழி பேசுறீங்க பாருங்க, அதுல ரொம்ப நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அப்படினால அமைதியா இருந்து நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லி கொண்டு சோறு போட்டவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா, சோறு போட்டாலும் சரி, டிஃபன் போட்டாலும் சரி, எல்லாம் சோறு தானே. நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு மட்டுமா சோறு போட்டாங்க? கிராமத்துல எல்லாருக்குமே சோறு போட்டாங்க. நம்மளுக்கு சோறு போட்டதுனால இந்த ஊருக்கு இட்டு போயிடாதியா? நீ நினைக்க மாறல. ஆமா, என்னது ஏப்பா அழுகுற? எங்களுக்கு நீங்க டிஃபன் ராத்திரி சுகர் வந்துடக்கூடாதுன்னு டிஃபன் போட்டியே பாருங்க. நாங்க செத்தாலும் இருக்க மாட்டோம். அழுகாத விடு, காலையிலையும் சாப்பிட்டு போ. எங்களுக்கு சோறு ஓட்டுறதுனால இந்த கிராமம் நட்டப்பட்டு போயிடாது. நல்லதே இருக்கு. ஆமா, எங்களுக்கு சோறு ஓட்டுறது ஒண்ணுதே ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு. என்ன இப்படி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு என்ன இப்படி இல்ல என்னமோ எங்கேயோ இருந்து கட்டிக்கிட்டு ஏறின மாதிரி என்ன ஏறிய? என்ன தப்பா சொன்னேன்? பிச்சைக்காரனுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிச்சைக்காரன் என்ன ஒண்ணு தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா வாங்கி சாப்பிடுவேன். ஆமா, நம்ம அப்படி கிடையாது. அவனோட ஒரு படி மேல ஒவ்வொரு ஊருக்கு மரியாதையா ஒரு வேனை வச்சிருவாங்க. நீட்டா பேண்ட் சட்டை போட்டுக்குருவான். பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு. அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்ல, லேசா ஒரு நூறு தான் கேப்பு. அதனால சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தார்களுக்கு முதல்ல நன்றி. என்னவே கிழிஞ்ச சட்டையோட ஒரே நம்ம டீசெண்டா. ஆமா, டீசெண்டா போறோம். எங்களுக்கு மட்டும் சோறு விடாம வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் டிஃபன் போட்ட அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். உப்பிட்டவரை உள்ள வரை நின்றுருக்கேன். ஒரு சோறு போட்ட ஆளுக்கு நம்மளுக்கு சோறு போட்டானா உங்களுக்கு செத்தாலும் மறக்க கூடாதான். இன்னைக்கு சொந்தக்காரனுக்கு முத கொண்டு நல்லா வக்கனையா கரிச்சு ரசிச்சு பொறிச்சு போடுறான். நம்ம சோத்தை தானே திங்கிறேன், வீட்டு வாசப்படி எப்படி நான்றானோ இல்லையோ நம்மள தானே கோத்தங்கம்மானு பேசிட்டு போறேன். எங்களுக்கு சோறு ஓட்டியா இருக்க நல்லா இருக்கணும். சோறுன்னு சொன்னோடனே சின்ன விஷயம் ஆகுறதுயா, தமிழ்நாட்டில் பூரா உணவு பழக்க வழக்கம் பூரா மாறி போச்சு. பூரா அந்த ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாம தின்னுபிட்டு பூரா பீஸா பர்கர் முட்டை போச்சு சிக்கன் ரைன்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் இதை பூரா தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி வீங்கிருது, குண்டி இத்த தண்டி தள்ளிடுது, தொந்தி இத்த தண்டி தள்ளிடுது. மக்களை மத்தியானம் தேவட்ட பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் இப்படி போறேன் தொந்தி இங்க தள்ளுது. அவ்வளவு பெருசு. ரெண்டு சின்ன பையல் போய் இந்த தொப்பைக்கில உட்காந்தாங்க. சனியை முடிச்சவங்கடா எதுக்குடா உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த பயில சொன்னாங்க. அன்னை தமிழ்நாட்டில் பூரா மரத்தை வெட்டி விட்டாங்க. நிழலுக்கு ஒரு மயிரும் இல்ல. அரசாங்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்து 4 வருஷத்துல தொப்புன்னு இடிஞ்சு விழுந்துருது. நிழலுக்கு ஒண்ணும் இல்லைன்னா இதுக்குள்ள உட்காந்துருக்கோம்னா அப்படின்னாங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் சொல்றது நான் தானே, உண்மைதானே? சேர தம்பி வெளியில வந்துடாதீடா, ஆனி மாதத்துல வெயில் இன்னும் பல்ல இழுச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு உள்ளே உட்கார சொல்லிட்டேன். இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காலும் வசதி நினைக்கிறேன். வசதி அதெல்லாம் கிடையாது. ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காலும் கோடீஸ்வரன் நினைக்கிறேன். கோடீஸ்வரன் இல்ல பீரோல் நகைய தங்கத்தை பூட்டி வச்சிருக்க அம்மாவும் கோடீஸ்வரன் நினைக்கிறேன். யாருமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதன் தன்னோட உடம்ப மிக ஆரோக்கியமா பேணி பாதுகாக்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் செல்வந்தன் ஜீமா. தமிழ்நாட்டுல 3 அதிகமா இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்ன 3? ஒன்னு ஹோட்டல், இன்னொன்னு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு சாமி. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது ஒயின் ஷாப் விடு மேற்கொண்டு அதை சொன்ன மேற்கொண்டு நம்மளுக்கு ஊமை குத்தா குத்து விடும். இது தேவை மயிரா. அன்னைக்கு அப்படித்தான் இந்த கள்ளக்குறிச்சியில 69 பேர் 80 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்கடான்னு சொல்றேன். பூரா முன்னாடி உட்காந்துருக்க ஆளு பூரா தண்ணியை போட்டு போதையில உட்காந்துருப்பாங்க. உங்களை எனக்கு தெரியல. டே போடா அப்படின்ட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், சரி நம்ம வந்து புத்திமதி சொல்ல வந்தா நம்மள அப்படித்தான் நினைப்பாங்க அவளை அப்படின்ட்டு நம்மளுக்கே புத்தி இல்லாம அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஊருக்கு. இது எதுக்கு தேவை மயிரா அப்படின்ட்டு. ஆமா, தமிழ்நாட்டுல 3 அதிகமா இருக்கும். ஒன்னு ஹோட்டல், இன்னொன்னு
ஆஸ்பத்திரி, இன்னொன்னு சாமி. நல்லா நம்மளால திங்க தெரியாம திங்கிறது. தின்னொன்னு வாயில குத்துது, வயிறுல குத்துது, குண்டியில குத்துது, லாக்கொடையில குத்துது. இப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருது. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் சின்ன வியாதியா பெருசா ஊதி பெருசா ஆக்குவாரு. ஆக்கணும்னா இவன் கடைசியில உனக்கு 3 லட்சம் 4 லட்சம் இருந்தா தாண்டா உன் உயிரை காப்பாற்ற முடியும், போய் பரட்டிக்கிட்டு வா அப்படின்னு கடைசியில காசும் இல்லாம ஒரு மயிரும் இல்லாம இந்த சாமி கிட்ட வந்து நிக்கிறது. கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்து, உனக்கு அடுத்த வருஷம் 2 கிடா வெட்டுறேன், இல்லைன்னா பெரிய மணி ஒன்னு அடிச்சு இதுல ஓடுறேன் அப்படின்னு சாமி கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கு. ஒவ்வொரு அறிவா பகுத்து வச்சது பூரா நம்ம தான். நாய்க்கு பேர் வச்சது நாய் கிடையாது, நம்ம தான் நாய்க்கு பேர் வச்சான். பன்னிக்கு பேர் வச்சது பன்னி கிடையாது, பன்னி தான். பன்னியும் கிடையாது, நம்ம தான் பேர் வச்சோம் பன்னிக்கு. இப்படி எல்லா உலகத்துல எல்லாத்துக்கும் பேர் வச்சது பூரா நம்ம தான், மனுஷன் தான். அதனாலதான் மனிதனுக்கு 6 அறிவு. 6வது அறிவு என்ன அறிவு கேட்டீங்கன்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு தான் பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஆளு எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் சாமி கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறது. இது வேக மஜரா. ஆமா, என்னோட தான் ஏகலாம் அவங்க உடம்ப பாத்துக்கிறங்க, பத்திரமா இருங்க, இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பூரா நீங்க நாடகத்துக்கு வந்திருக்கீங்க, கரகாட்டத்துக்கு வந்திருக்காங்க. கரகாட்டம்னா நேரம் இந்த கிட்டுக்க பிச்சுக்கிட்டு நிற்கும் ஆளு. இந்த பொட்டெல்லாம் பைக் இந்த கம்ம கரவரம் வரிசா நிற்கும். அம்மனை குண்டி ஆட்டத்துக்கு மறி போடுவாங்க. நம்ம லேசா தொடைய காட்டிட்டா போதும். எப்ப நீ போயிருக்கீல்ல? நீ நான் எங்க வருது? நம்ம நாடகம் நடிக்கிறதுக்கே நேரம் இல்லாம இருக்கு. நாங்க கரகாட்டத்தை இதுவரையும் பார்த்ததில்லை. ஆமா, அதனால இன்னைக்கு நாடகம்லாம் நடக்கல, சும்மா எல்லாம் போய் சொல்லல, உண்மையத்தான் சொல்றேன். இன்னைக்கு கல்யாணத்துக்கு தான் சொந்த வந்த பூரா வந்து உட்காந்துருக்கீங்க. கல்யாணம் யாரு? கல்யாணம் என் தங்கச்சி வள்ளிக்கு, என் மாப்பிள்ள யாருக்கு? முருகனுக்கு கல்யாணம். சாப்பாடுண்டா? சைவமா அசைவமா? எல்லாருக்கும் சோறு உண்டுப்பா, சாப்பிட்டு சாப்பிடுறோம். இருக்கட்டும், நான் சொல்றேன் கேளு. சாப்பாடு எல்லாருக்கும் உண்டு. ஆமா, அதனாலதான் இந்த ஒரு மகேந்திர வேன்ல இன்னைக்கு கும்பாசியனால நாங்க ஒரு தவறு பண்ணிட்டோம். ஊர்ல கும்பாசியம் தெரியல. இல்லடா, கும்பாசியத்துக்கு தவறு இல்லடா, ஒரு தவறு செய்ய தெரிஞ்சா திருத்திட்டான்னு சொல்றேன். என்ன தவறு? நாங்க நம்ம நாடகத்துக்கு என்ன பண்ணிட்டோம், தேவட்டில இருந்து ஒரு 4 கிடா குட்டி பிடிச்சிட்டோம். ஆமா ஆமா, கரிசோறு போடலாம். வேனுக்குள்ள ஒரு 7 சிப்பம் இருக்கு, 8 சிப்பம் அரிசி கிடக்கு. யார் வீட்டுல பிடிச்சிட்டு வந்தீங்க தெரியாம? என்னடா கலாண்டுக்கு வந்த மாதிரி பேசிட்டு? நீ தான் சொன்ன தேவட்ட சந்தையில நான் நேரத்தே வாங்கி கட்டி போட்டுருந்தாங்கப்பா. அப்படியா? 4 கிடா குட்டி பிடிச்சிட்டு வந்தோம். வரும்போது பாத்துக்கிட்டு அந்த அங்கனக்குள்ள அந்த அனுமந்த குடியாயா, அனுமந்த குடியை தாண்டின உடனே பாருங்க ஒரு பாலத்துக்கு அங்கிட்டு எல்லாருக்கும் ஒண்ணுக்கு வந்துருச்சு. ஒண்ணுக்கு வந்தோடனே எல்லாருமே ஒண்ணுக்கு இருக்க இறங்கினா வருந்து வேணு கதவை திறந்த உடனே 4 கிடா குட்டியும் அத்துக்கிட்டு பரப்பிடுச்சு. பரப்பட்டா பாருங்க பெரிய சூரம்பத்தை, அந்த சூரம்பத்தை முள்ளுந்த இப்படி இருக்கு, இப்படி இந்த டான்ஸ் கரப்புல ஐயோ கிடா குட்டில ஓடுது அப்படின்னு விரட்டி பிடிக்க போனது அந்த 10 கிலோ போய் முள்ளு கிழிச்சு தொடையில. எவ்வளவு அகலம் எவ்வளவு அகலப்பா? இவ்வளவு அகலம். இவ்வளவு அகலமா? தேவட்டைக்கே போன தையல் போட முடியாது. தையல் போட்டியெல்லாம் இல்ல. இது இந்த மாமரத்து குமாரா இருப்பாருடா, தேவட்டையில ஒரு இருப்பார்ல மாந்தப்பு குமாரா. ஆமா, அவருன்ட்ட வேணாம்டா போட முடியாதா மேற்கொண்டு அப்படித்தாரு. இவ்வளவு பெரிய காயம் தொடையில. ஆமா, அதனால என்னோட தான் ஐயாக்கலா எல்லாருக்கும் நான் போய் பார்த்துட்டு வரவா? வேணாம் வேணாம், மேற்கொண்டு நீ பாக்குறது மேற்கொண்டு ரொம்பவும் புண்ணாக்கி விட்டு போடுவேன். இது தேவையா? அவரே தையல் போட முடியாதுட்டாரு, நீ போய் பார்த்து லேசா அகட்டி விட்டு வர்றதுக்கு சும்மா கடை. ஆமா, அதனால அவர் முடியாதுட்டாரு. அதனால கிடா குட்டி சோறு கிடையாது. சோறு போட்டுக்கலாம், அப்படி கறி சோறு போட்டாலும் இன்னொரு விஷயம் இருக்கு. உங்க மேல நாங்க அன்புல நாங்க சாப்பாடு கறி சோறு போட்டுருவோம். போட்டு நீங்க கறின்னு கேட்ட உடனே என்ன ஒண்ணு லேசா கட்டிங் கிட்டிங் தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்பீங்க. நாங்களும் உங்க மேல பிரியத்துல கட்டிங் கிட்டிங் வாங்கி கொடுப்போம். கொடுத்த உடனே எங்க சரக்கத்தானே வாங்கி குடிச்சுட்டு எங்களை தானே ஓத்தாங்கம்னு பேசுவீங்க. இது எங்களுக்கு தேவைமையா? அதனால இப்ப சாராயத்தெல்லாம் நிப்பாட்டிட்டேன். அதே மாதிரி கறி சோறையும் நிப்பாட்டிவிட்டான். காலையில சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் உண்டு. சோத்தை தின்னுட்டு சும்மா போயிடக்கூடாது, இருக்கிறத 10-15 மொய்யை எழுதிட்டேன். எப்படா நாடகக்காரங்க இவங்க நம்மளுக்கு எப்படா மொய் செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, இந்த ஒரு தாலுக்கார சின்ன தம்பி என்ன இருக்காரு, அவர்கிட்ட லேசா ஒரு கட்டுரை நோட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். ரப் நோட்டு, பெருசு நோட்டு. ரப் நோட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யல பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நாடகத்துக்கு இதே நடிகர்ல போட்டீங்கன்னா யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை திருப்பி செஞ்சிடும். அந்த அக்காலாம் எனக்கு நினைக்கிறாது. அடைச்சா நீ முடிச்சோடனே பப்புன்காரன் கொலையை அத்துவிட்டாண்டி கல்யாணம்ல நான் காசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு கம்மா வீட்டு காசு முத கொண்டு அக்கௌண்ட்ல ஏத்துறாங்க. சனியை பிடிச்சவங்க கையில கொடுக்குறாங்க இல்லையே. அதான் நீங்க பெண்கள் எல்லாம் காசு கொண்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வீட்டுல ஆமா காசு கொண்டு வராட்டியும் பரவாயில்ல, நீங்க பெண்கள்லாம் தாத்தாக்கலாம் உங்க காதுல, உங்க கழுத்துல, உங்க மூக்குல, உங்க காலில் எது கிடைக்கும்? காலில் செருப்பு கிடக்கு வேணுமா? காலில் கொலுசும் கிடக்கும்ல. ஆமா, சரி, செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா போடுங்க, கிலோ 22 ரூபா 50 பைசா கிடைக்கும். விட மாட்டா போல ஒரு குட்டி சாக்கு வச்சிருக்கான், அள்ளி கொண்டுட்டு போய் தேவட்டையில போய் இரும்பு கடையில போட்டுவிட்டு எப்படியாவது ஒரு எதையுமே விடுறது இல்ல. ஆமா, அதனால இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறங்கிறத உங்க எல்லார்ட்டுமே பக்குவமா சொல்றேன். அமைதியா இருந்து இந்த கல்யாணத்தை பாருங்க சொல்லி கொண்டு ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் வைக்க வச்சு மேல கொண்டவா கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பார்க்க வச்சு மேல கொண்டவா காமாட்சி மீனாட்சி தெரியுமா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா காமாட்சி மீனாட்சி தெரியுமா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா காமாட்சி மீனாட்சி தெரியுமா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா பெண்டாட்டி சொல்லை மட்டாகவில்லை பெண்டாட்டி சொல்லை மட்டாகவில்லை நான் தேடி வந்த மாப்பிள்ளை சீர்கொடுப்பேன் சிறையெடுப்பேன் தங்கச்சி முகத்தை சிரிக்கப்பட்டேன் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சு மேல கொட்டவா பொங்கல் பாடணும் பச்சை மாலை மர போறவங்க ஆடணும் பூ பொங்கல் போடணும் பச்சை மாலை மரம் தோரணங்கள் ஆடணும் காடு வச்சு அழைக்கணும் கச்சேரி வைக்கணும் வச்சு அழைக்கணும் கச்சே நாடகம் வைக்கணும் காடு வச்சு அழைக்கணும் நாடகம் வைக்கணும் உன் பேசும் பேச்சாக இருக்கணும் புதுமலையில் குடிமை பெண் துணையிட ஓடிய விழுந்திருப்பேன் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சு மேல கொட்டவா தங்கச்சிக்கு பறக்கணும் யாருக்கு என் தங்கச்சி லட்சுமிக்கு உனக்கு 10 முள்ள உனக்கு 5 முள்ள பத்து தரு மணியில போட்டு சப்பு 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 முத்த கொடுக்கப்பா 10 முள்ள தங்கச்சிக்கு பறக்கணும் நம்ம அம்மாட்ட சட்டம் வச்சு கொடுக்கணும் 10 முள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும் நான் பாவாட சட்டை கட்டி கொடுக்கணும் மாமான்னு சொல்லணும் மலையா கேட்கணும் மாமான்னு சொல்லணும் மலையா கேட்கணும் முத்தமிட்டு மடிகளே கொஞ்சமும் நான் கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் புது பாட்டு பாட கூடவே அறிவரோ தங்கமே அறிவரோ போயே அறிவரோ செல்லவே அறிவரோ கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு வேலை கொட்டவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு வேலை கொட்டவா கைதிருங்க சும்மா பொங்க தண்ணது செமிக்கல ஏத்தா அதுல டால்டாவும் முந்திரி பருப்பும் போட்டுருப்பாங்க அதனால நெஞ்ச பிடிச்சி மறுக்குது அப்படியே எதுக்களிக்கும் போல எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்கும்படியாகுரிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் கப்பலூர் நாட்டை சேர்ந்து பரமணி வயல் கிராமத்தில் அருள்வளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வாழவந்த அம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாஷிய விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னொழி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிதமுட நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவுள்ள கலை மாமணிகள் சென்றடமலா வெற்றி மரசு கொட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்க அருமை பாசமிகு அன்பு அண்ணனும் ஆகிய திண்டுகளை சேர்ந்து உங்கள் ஜிபி செங்குட்டுவன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தராக ஒருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். குயில் குருளசபாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் நன்மை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாக சென்னையை சேர்ந்து எம்பி லட்சுமி அவர்கள் இடம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 ஆமா வள்ளி இந்த மாதிரி ஒரு சில ஆளுகள்லாம் சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா அடுத்து 2025 26லாம்
நீங்க நாடகம் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, சென்னையில எந்த ஏரியா அவங்க? இது கூடுவாஞ்சேரி. ஏங்க ட்ரெயின்ல வந்துச்சா பிளைட்ல வந்துச்சா? இல்ல இதுல வந்தாங்க. கூடுவாஞ்சேரியில எந்த ஏரியாவில் இருக்காங்க? கூடுவாஞ்சேரியில அந்த இது விவேகானந்தர் தெரு சந்து, குறுக்கு சந்து நம்ம வீடு. ஆமா 182 அந்த குறுக்கு சந்து. அப்படியே அந்த அந்த கவர்மெண்ட் ஒரு பனைமரம் இருக்குமே. இல்ல பனைமரம்லாம் இல்ல, பனைமரத்தை வெட்டிட்டாங்க. இப்ப சென்னையில எதிரா பனைமரம் மயிரை புடுங்கணுமா? குடியிருக்க வீடு மயிர் இல்லாம பூரா ஆத்துல வேண்டுகிட்டு கிடக்குறாங்க. ஆமா என்ன ஐயாக்கலாம், அடுத்த வருஷம்லாம் நீங்க நாடகம் கிராமத்துல இருந்து வச்சீங்கன்னா நாங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வேற மாதிரி முடிவு என்ன எல்லா சங்கத்திலையும் கூடி ஒத்துமையா பேசிட்டோம். அடுத்த வருஷம்லாம் பூரா நேர ரெடியாவே பெண்கள் பூராமே தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேயா, ஹாங்காங், சைனாவுக்கு மூக்கு சப்பையா இருக்குன்னு இவங்கள பூரா அங்க அமுச்சுடலாம் இருக்கீங்களா? அவங்கள பூரா இங்க கூட்டிட்டு வந்து நாடகம் சொல்லி கொடுக்க போறாங்க. அவங்கள கூட்டிட்டு வரீங்க? பொண்ணும் பொருசும் ஒண்ணும் வருது இல்ல. நாங்களாம் வீட்டுக்கு போறதா அங்கேயே அவங்களோட பின்னாடியே தெரியுது. ஆமா இங்க தெரிறதுக்கு அந்த புள்ளியிலோட தெரிஞ்சிடலாம். சும்மா கிடந்ததுல ஆமா நாடகத்தை எல்லாரும் ரசிக்கணும்னு விருப்பப்படுறோம். இந்த நாடகத்துக்கு புது வரவு வர்றான்னு கேட்டீங்கன்னா அது யாருமே கிடையாது. ஆமா பெண்கள்லாம் நல்ல வாயை பொழந்துக்கிட்டு கக்கப்ப சிரிக்கிறிய. ஆனா இது நாடகத்துக்கு வர்றாங்கன்னா பூரா கேவலம் நினைக்கிறாங்க. ஐயா நாடகக்காரன் முகரைய பாரு. ஆமா நாங்க என்னமோ சோற திங்க போதும் பீல தொட்டுக்கிட்டு திங்கிற மாதிரியே. ஐயா நாடக புண்ணியம் செஞ்சவங்க நாடகத்துக்கு வர முடியும். ஆமா ஒரு கலையையும் கலாச்சாரத்தையும் அது காப்பாற்றக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் ரசிகர்களாக நீங்க தான். நம்ம பாரம்பரிய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. இதுவரையும் நம்ம எல்லாம் இன்ன வரையும் தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? என்ன இந்த பண்பாடு மாறாம இன்னமும் பழக்க வழக்கம் மாறாம இருந்துகிட்டு இருக்கான். இந்த நாடகம் வைக்கணும்னா தேவையா நம்மளுக்கு? ஏன் தேவை? ஏன் நாடகம் வைக்கணும்? இல்ல நாடகம் ஏன் வைக்கிறான்? அதுல காரணம் இருக்கு. இந்த நாடகம் வைக்கிறதுனால எத்தனை ஜீவராசி பிழைக்குது தெரியுமா? இந்த ஊர்ல இந்த கிராமத்துல கோயில் கட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அஷ்டபந்தர மகா கும்பாஷ விழா வைக்கிறாங்க. இந்த விழா வைக்கிறதுல இந்த நாடகத்துல நாடக நடிகர் நாங்க வந்துட்டோம். இந்த நாடக நடிகர் நீங்க ஊர் மக்கள் பூரா முன்னாடி உட்கார்ந்து பாக்குறீங்க. நீங்க அறிவு சார்ந்த மக்கள் செத்த நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நாடகத்தை வச்சு எத்தனை பேர் பிழைக்கிறாங்க? நாடக நடிகர் நாங்க பிழைக்கிறோம். மைச்சட்டுக்காரர் பிழைக்கிறாரு, கொட்டைக்காரர் பிழைக்கிறாரு, மேடக்காரர் பிழைக்கிறாரு, யூடியூப் சேனல் பிழைக்கிறாரு. ஆமா ஊசி பாசி அந்த பலூனு கிலூனு விற்கிற அக்கா பிழைக்குது. ஆமா பெட்டி கடை, டீ கடை, பட்டாணி, கடலை பருப்பு, சுண்டல் எத்தனை பேர் பிழைக்கிறாங்க. என்ன சாராயம் சாராயம் வந்ததுலயே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா கடை என்ன எங்கிட்டாவது உள்ளதில் பார்க்குற போல மாதிரி. ஆமா நானே சும்மா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். என்னைய போட்டுக்கிட்டு வாய் அடக்கிக்கிட்டு இருக்கேன். சாராயம் போட்டுக்கிட்டு என்னை சாரா புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா இத்தனை பேர் பிழைக்கிறான். இதுக்கெல்லாம் தர்மம் யாரை சேரும் சொல்லுங்க? இது பூரா அந்த கிராம மக்கள் தான் சேரும். இது உண்மைதாத்தா. நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த கிராமத்தார்கள்லாம் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. தமிழர்களோட பண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தாரை வரவேற்கும் தமிழ் பண்பாடு சமூகம். வந்தவர்களுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்த பரம்பரை நம்ம தமிழர்களுடைய மரபு. ஆமா எங்களை எல்லாம் நீங்க எல்லாம் காப்பாத்திரிய பாருங்க. உங்களுக்கு நாங்க என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்போம். கைதட்டலாம். ஓத்தகமான பேசினா மட்டும் கைதட்ட தேவையில்லை. இதுக்கெல்லாம் கைதட்டலாம். கைதட்டலாம். என்ன ரொம்ப குறைச்சலா இருக்கு? இருக்கட்டும். அது சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும். ஆமா அதனால என்னமோ சொன்னே எதுல விட்டு. ஆமா அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதிய செம்ப எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இடம் கலகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய எங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஆறுமணி சக்கரவர்த்தி பேரனூரை சேர்ந்த அருமை மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் இடதும் ஆறுமணி மின்பாட்டை இசைப்பார்கள். வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேன் குடிவாழ நலமான புக வந்த மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே. நேரில் பேசும் தெய்வம் பெறாயின்
அந்தி வேறுண்டு ஏது நீ ஒரு காதல் சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் ஜனனி 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 அகம் நீ அகம் நீ அகம் நீ அகம் நீ ஜெகத்தாரகினி பரிபூரணினி ஜெகத்தாரகினி பரிபூரணினி ஜனனி 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 கைதுங்க லேசா பெட்டிக்கார் கைதுங்க சும்மா கைதுங்க அசைக்க முடியாது. எங்க சிறந்த முறையில் 6 மணி திசைத்த மரியாதைக்குரிய அன்பன் பேரனூரை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். எப்படி பாடினாரு? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, பெத்த தாயி நம்மளை பெத்து பால் கொடுத்து 10 மாசம் நல்லா பெற்று மூச்சு தவம் இருந்து பெப்பா மடியில் விட்டுதான் வளர்ப்பா என் ஜெல்லாம் என் புச்சு குட்டி அப்படின்னு உருகி உருகி முத்தம் கொடுப்பா. செத்து போனவனா பிணம்பா. கட்டுன பெண்டாட்டி நம்ம மனைவியும் கணவனும் மெத்தையில கூடிக்கிட்டு இருக்கும் போது செத்து போயிட்டான்னு வச்சுக்க, ஐயோ அத்தை என்ன உங்க மயம் ஒரு மாதிரியா அப்படின்னு தள்ளி விட்டுருவா. பிணம்பா. இந்த உலகத்துல பட்டினத்தார் சொன்னது, நான் சொல்லலை. செத்த உன மனிதனுக்கு பிணம்தான் பேரு, வேற ஒன்றும் கிடையாது. நம்மளதான் கொஞ்சுவா கொஞ்சுவா. என் தங்க புருஷா என் ராசா எப்படிலாம் சேலை வாங்கி கொடுத்தியா மைக்கிற புடுங்குடிய அப்படின்னு கொஞ்சுவா. செத்து போனோடனே மூக்க சிந்தி குண்டியில தொடச்சு விட்டு இவரை எப்ப தூக்குவிய அப்படின்னு கேட்பா. யாருக்கு? பொண்டாட்டி பெண்டாட்டி. பெத்த பிள்ளைக்கு அவ்வளவு வம்பாடு போட்டு சம்பாரிச்சு காப்பாற்றுவோம், நல்லா படிக்க வச்சிருப்பான். பயலை கடிக்க வைப்பான், படிச்சியை வச்சு நல்லா சம்பாரிச்சான் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். கடைசியில் செத்து போனவொன்னா பார்த்துக்க அவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பான். சேர்த்து வச்சிருந்தாலும் சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போது 2 மோதிரம் போட்டிருப்பாரு. மாமா அந்த மோதிரத்தை லேசா அவருங்க 2 மோதிரத்தை அப்படின்னு 2 கோடியில் சொத்து இருக்கும். இந்த 2 மோதிரத்தை கழட்டுறதுக்கு மும்மரமா இருப்பேன். அதுல ஒரு தடவை நான் ஒரு கேதத்துக்கு போயிருந்தேன். கேதத்துக்கு போனோன்னு கேதத்துக்கு போயிருந்தேன் அண்ணன் சொல்ற மாதிரி. கேதத்துக்கு போனோன்னா என்ன பண்ணிட்டாங்க, கலட்டிருக்காங்க. கலட்ட வரல. நல்ல இந்த பிணம் அடக்க பண்ண போகும்போது தான் பார்த்துருப்பேன். பூரா புல்பதையில் தான் இருப்பேன். அலட்டி பார்த்துருக்காங்க, வரல. அந்த முட்டி உடைக்கிறதுக்கு அருவா வச்சுருக்காங்க, விரல வெட்டிட்டேன். இதை நான் பார்த்துட்டேன். நான் பார்த்தோன்னா அவங்களுக்கு உயிர் கறிடுச்சு. சண்டாலாம் எடுவிட்டவன் ஊருக்கு நாடக மேடையில் போனால் சொல்லுவான்டா எடுவிட்டவன் இவன்லடா பார்த்துட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு மோதிரத்தை உருகிட்டு டக்குன்னு விரல தீக்கில் ஓட்டு கொளுத்திட்டாங்க. ஒன்றுமே இல்லை, நிரந்தரம் இல்லாது. ஆமாம், இந்த உலகத்திலே பட்டினத்தார் தாய் இறக்கும் போது மட்டும்தான் ஊர்லேயே இருந்தார். மற்ற எந்த சாவுக்குமே ஊர்லேயே இல்லை. பட்டினத்தார் தாய்க்கு மட்டும்தான் ஊர்லேயே இருந்தார். அது பெரிய கதை, அது ஒரு நாளைக்கு பேசுவோம். சிறந்த முறையில் 6 மணி சேர்த்து அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அதற்கப்படியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரத்தை என்று பலவற்றங்கள் பெற்று அருமை பேசுவது அன்பு மாப்பிளையமாகிய கரூரை சேர்ந்து ஞானப்பிரகாஷ் அவர்கள் இந்த மிருதகம் தொப்பி இந்த கேசரி இட்லி 4 உங்க 3 கரண்டி பல்ல கடிக்காத.
சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை கருவூரை சேர்ந்த ஞானப்பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, ஒரு பெரிய பட்டதாரி. ஆமா, MA BEd முடிச்சிருக்காரு, வாத்தியாருக்கு படிச்சிருக்காரு, மிருதங்க வாசிக்கிறாரு. உண்மைதாக்கா, போயிடலாம் சொல்லல. அவன் MA BEd முடிச்சிருக்கான். எனக்கு அக்கப்பு கக்க வச்சிருக்கிறியா? எக்ஸாம்லாம் எழுதிட்டான். இன்னும் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்ல. வேலை கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தா 10 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. காசுக்கு எங்க போறது? ரோட்ல உட்காந்து பாவம். இவனுக்காண்டி நான் கொல்லங்குடி காளியத்தாவேலு, தாயமங்கலம் முத்து மாரியம்மன் கோயில், காசு வெட்டி போடுற கோயிலா சொல்றீங்க. மாசாணியம்மன் கோயிலுக்குமா? அது மிளகா அரைச்சு அப்பது. ஆமா, இந்த கோயிலும் சொன்ன உடனே நல்லா யோசனை வருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தெய்வத்தை வந்து மனதார வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கிற வரையும் மகிழ்ச்சியா வாழணும், அடுத்தவனுக்கு துன்பம் இல்லாம. இதுதான் வாழ்க்கை. ஆமா, இறந்து போயிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த மாசாணியம்மன் கோயில்னு சொன்ன உடனே எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் சண்டை வந்துருச்சு. 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? 2 குடும்பத்தாரர்களுக்கு. ஆமா, 2 குடும்பத்தாரர்களுக்கு சண்டை வந்துருச்சு. 2 பேருமே என்ன பண்ணிருக்கேன், இவனுக்கு தெரியாம இவனும் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன், அவனுக்கு தெரியாம அவனும் மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் மிளகா அரைச்சு அப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாசாணியம்மன் கோயில் சாமி இவனை கேட்குமா அவனை கேட்குமா? 2 பேருமே அப்படி இருக்காது. நம்ம பண்ற தப்புறம் தப்பு பண்ணி கோயில்கிட்ட போய் அவனை கேளு அப்படின்னு சொல்லி கும்புறது. எங்க ஊர்ல கொல்லங்குள்ள காளியத்தாலாம் கிடையாது. ஏன் அது இல்ல? எல்லாரும் இருக்குன்னு சாமி கும்பிட போற. திருவிழா நடக்குது, நாடகம்லாம் வைக்கிறாங்க. அது சும்மா வைக்கிறாங்க. ஆனா காளியத்தா இல்ல. என் மனசுல ராத்திரி என்னமோ காளியத்தால இருந்து செப்பனத்துல சொன்னது மாதிரி இருந்துச்சு. சொப்பனத்துல. ஆமா, கனவுல சொன்னது மாதிரி இருந்துச்சு. ஐயா இவங்க அடம் துடி அநியாயம் தாங்க முடியலடா தம்பி, நான் இங்க இல்லடா, நான் கல்கத்தாக்கு போறான்டான்னு போயிருச்சு. ஆமா, இதை சொன்ன நம்புறாங்களப்பா. அது கல்கத்தா காளியா மாறிடுச்சு, கொல்லக்குடி காலியா. ஆமா, அதனால சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்து அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை ஞானப்பிரகாசம் நன்றி. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று அணிமுத்திரம் வைத்துக் கொண்டு அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிய இருக்கட்டே செல்லியம்பட்டியை சேர்ந்த சிங்கப்பூர் சிட்டிசனா? ஆமா, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டு வந்திருக்கேன். உண்மையிலே தம்பி சொல்றது சரியானது. 10 வருஷமா இருந்தாரு சிங்கப்பூர்ல. 15 வருஷம். 15 வருஷமா? அந்த 5 வருஷம் குறைச்சு சொல்லிட்டேன். என்ன காரணம் தெரியுமா வந்தது? என்ன காரணம்? உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியல. இந்த மக்கள் எல்லாம் இப்படி பார்த்துட்டு பார்க்காம இருக்க முடியல. உண்மையிலே நீ பரமணி வயலில் நம்ம கப்பலூர்ல கூட சொல்லு. நான் ஏத்துக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்காம நான் சொல்றத கேளு. என் பேச்ச 1 நிமிஷம் கேட்டு வாங்கி பேசு. நான் வரும்போது இந்த வசனத்தை சொல்லலாம். யாரு இவங்களை பார்க்காம எங்களை பார்க்காம? உண்மையிலே மனசு தாங்கல. மூதேவி உன்னைய சிங்கப்பூர்ல வெறும் கேண்டியன் சோறா போட்டு கொண்டு விட்டாங்க. உனக்கு எப்படி? அதுக்கப்புறம் ஊரு சோறு திங்காம இருக்க முடியல. உனக்கு பல வீட்டு ஊரு சோறு உன்னை விடல. சொன்னது அங்கே கட்டி கட்டியா போடுறாங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல பிடிச்சி அனுப்புனாங்க. ஆமா, இங்கு பலவாத்திய மன்னன் செல்லியம்பட்டியை சேர்ந்த
எஸ்டி முத்துராஜ் அவர்கள் இன்றும் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். எப்படி வாசிக்கிறார் பாரு அண்ணே, எனக்கு தெரியுமே நீ எத்தனை நட மிருதங்கத்தில் போட்ட நடைய பூரா அதில் போட்ட. எப்படி வாசிக்கிற நீ? காரைக்குடியில ஒரு மிகச்சிறந்த ஒரு பலவத்திய கலைஞர்னா எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஆமா, 1 நம்பர்லாம் இல்லப்பா, இருக்கட்டும். நம்பர் 1 பொம்பளை பொறுக்கியா? முதன்மையான இடம் அப்படி சொல்லு. 1 நம்பர் 2 நம்பர் இந்த மாதிரி லார்ஜ்ல ரூம் நம்பர் சொல்ற மாதிரி சொல்றேன். ஆமா, எப்படி வேணாலும் வாசிச்சுக்க. எத்தனை நட போட்ட? நான் எந்த நடையிலையும் லைக் ஆகல, ஒரே நடையில லைக் ஆயிட்டு. ஏன்னா நான் நடந்து போனது இல்லையா? இல்ல, இந்த அப்படி கை முட்டியில் அடிச்சவர் சூப்பர் தம்பி. ஒரு 10 வயசுல இருந்தே இதுதான் எனக்கு கை கொடுக்குது. 10 வயசுல இருந்து வரையும் நீ கை முட்டி இதை தானே பார்த்துருக்க? காலை பார்த்தது இல்லையா? காலையுமா? ஆமா. என்ன புதுசா இருக்கு? மேற்கொண்டு நல்ல ஆல்ரவுண்டுக்கு கால கையை பிடிச்சி இழுத்துக்கிறாம பேசாம. ஆமா, ஆத்தாடி ஆத்தா. இங்கு தாயும் தந்தையமாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய சிறுகம்பையூரை சேர்ந்த சின்னத்தம்பி அவர்கள் இன்னும் தாளத்தை சேர்ப்பா. இங்கு சிறந்த முறையில் கண்ணக்கவர் வண்ண திரைக்காவியம் அமைத்த ஸ்ரீ அம்பாள் சீன்கம்பெனி உரிமையாளர் RMT செல்லமுத்து ஆக்குளரை சேர்ந்த அன்பு உள்ளம் அவர்களுக்கு சீன் அமைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. இங்கு சிறந்த முறையில் கொட்டகம் அமைத்த நீர்குன்றத்தை சேர்ந்து S முருகேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரிக்க கொண்டிருக்கும் ஸ்தாபனம் ஒளி ஒளி அமைப்பு கண்ணன் ஆடியோஸ் கிடங்கூர். கண்ணன் கண்ணன் கண்ணன்
இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கிடங்குரை சேர்ந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தலைவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் அருமை உடன்பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமா, பெட்டிக்கார பேரை சொன்னோன்னா அம்மா பாட்டு பாடுறாரு, மைச்செட்டுக்கார பேரை சொன்னோன்னா அவர் அம்மா பாட்டை பாடுறாரு. ஐயோ அப்போ அம்மா பாட்டு பேரை சொன்னோன்னா பொம்பளைகளுக்கு பூரா குஷி குட்டியே கிடைக்குதா? அப்பாலாம் என்ன சிரிப்பு அக்கிரிய. ஆமா, அப்பாக்கார பூரா நாங்க தெருவில் பிச்சை எடுக்க அப்படி கிடையாது. இந்தவா எங்க அம்மா இல்லைன்னு வச்சுக்க, என் ஆத்தா இல்லைன்னு வச்சுக்க, அந்த இடத்த பூர்த்தி பண்ண என் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துருவா. அந்த இடத்த பூர்த்தி பண்ண அதான் உங்களுக்கு தான் சொல்றேன். சும்மா குய்யமா குசு 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 குசுன்னு பேசக்கூடாது. நாளைக்கு பேசிக்கலாம். ஆமா, என்னை வர சொல்லிட்டு அங்க குசுமந்திரம்லாம் போடக்கூடாது. இங்க பாருங்க, எங்க அம்மா இல்லைன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு எனக்கு பொண்டாட்டி வந்துருவா. தாய்க்கு பின் தாரம். எங்க அப்பன் செத்துட்டான்னு வச்சுக்க, அந்த இடத்த நிரப்புறதுக்கு இந்த ஆண்டவனே வந்தாலும் முடியாது. தகப்பனோட அருமை இங்க யாருக்குமே தெரியாது. தாய்க்கெல்லாம் தெரியும். தாய் என்னைக்குமே வெளிப்படையா சொல்லி கட்டுவா. ஆனா தகப்பன் தான் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, தான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு வெளியில மனசுக்குள்ள வெம்பி ஒவ்வொரு நாளும் குமுறி செத்துக்கிட்டு பொழைச்சுக்குள்ள இருப்பேன். ஆனா வெளிப்படையா வேணா மிருக மாதிரி இப்படி நெஞ்ச பொட்டப்பா அப்படியே மிலிட்டரியில இருக்கிற மாதிரி இப்படி தெரியும். பார்க்க அப்படியே நம்மளுக்கு வில்ல மாதிரியே தெரியும். பெத்த தகப்பங்களுக்குலாம் பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பார்க்கும்போது, நம்ம அப்பாவை பார்க்கும்போது ஐயோ சனியை முடிச்சவன் வந்துட்டான்டா, சனியை முடிச்சமே அப்படின்னு நினைப்பான். ஆனா அப்ப மாதிரி ஒரு இலக்கண மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. ஆமா, அதனால என்னைக்கு தாயையும் போட்டுருங்க, தகப்பனையும் போட்டுருங்கன்னு சொல்லிக்கொண்டு இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கிடங்குரை சேர்ந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மைச்சட் எப்படி இருக்குவாரு? ஒரு நாடக சிறப்பா அமைய முதல்ல அந்த ஒளிபெருக்கி செம்மையா இந்த ஒளிபெருக்கை தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மைச்சட் அமைகிறது மனைவி அமைகிறது ஒண்ணு. எப்படி சொல்றியா? எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்கத்தான். எனக்கு கூட ஆசை தான் இருக்கு. என்ன பண்றது? உனக்கு ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் பண்ணாதான். ஆமா, பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்டாட்டி கட்டணும் எல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்டாட்டி கட்டணும் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆள்லாம் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கழிஞ்சு வரும். ஏன் டப்பா கழியுது? ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சிப்ப அரிசி சுத்தமான நல்லெண்ணெய் வந்து 350 450 விற்கிறாங்க. அப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம், மயிறு, மட்டை இதை வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா நினைக்குது, என்ன நினைக்குது? வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்த பையன் உனக்கு என்ன மயித்துக்கு பொண்டாட்டி? அப்படித்தான் மனசுல. அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறா நீ? அதெல்லாம் அவங்க நெஞ்சில படம் மாதிரி ஓடுறது எனக்கு இங்க பிரதிபலிச்சுக்கிட்டு கண்ணாடி மாதிரி தெரியுதுப்பா. ஆமா, பொம்பளையால வேற என்ன நினைக்க போறாங்க? இவ்வளவு விளக்க மயிரா சொல்லுது, வாங்கி கொடுக்க முடியாத மயிறு இது பொண்டாட்டி கேட்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இதுல ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஆம்பளையோட கடமையை பெத்த பிள்ளையும் கட்டின பொண்டாட்டியும் வம்பாடு பட்டு உழைச்சு காப்பாத்துவேன். ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும். வீட்டுல சின்ன பிரச்சனை தான் வரும். சின்ன சண்டை வந்தவன பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாரு. என்ன வசனம்? ஐயோ அப்பா, அந்த வசனத்தை கேட்டவன ஆம்பளையாளுக்கு நெஞ்சில ஈட்டி குத்தி இங்கிட்டு பாஞ்சது மாதிரி இருக்கு. அப்படி என்ன வசனம் அது? ஆம்பளையோட கடமை பெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் காப்பாத்துறது. ஆனா குடும்பத்துல சின்ன சண்டை வந்தவன பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவா. உன்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சோத்த கண்டேன், இதுவரையும் எனக்கு என்னத்த தொங்க எடுவட்ட முண்டை எங்க அப்பா வீட்டுல என்னை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? என்னை மன்னார்குடியில கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, மதுக்கூர்ல போட்டாங்க, மயிரை புடுங்கினாங்க. கடைசியில பிச்சைக்கார பையன் உன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வெறும் கோட்டை பார்த்துட்டு ஊம குத்துறேன் சடியை பிடிச்சாங்க. இவன் கையில கட்ட உழைக்க கார் வண்டி அடிச்சு சாக அப்படின்னு கேட்பாரு. கேட்டவன குடிக்காதவனா இருந்தாலும் ஒரு கோட்டை போட்டு ஊமக்கத்தா குத்திக்கிட்டு இருப்பேன். ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்படி சம்பாரிச்சு போட்டு நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தத ஒரு சின்ன சண்டையில அந்த பேரு தரிசா போறதுக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி கட்டணும்? உண்மையில கல்யாணமே பண்ணக்கூடாது. என்ன கட்ட முளைக்கனா என்ன? அச்சா போட்டாங்க. டேய் சூப்பரா கட்டடா. கட்ட முளைக்கனா என்ன? கட்ட முளைக்கனா பெரிய மனுஷனுக்கு புறம் தெரியும். இந்த அப்பத்தா இருக்காங்களே கலைவிங்க, அவங்களுக்கு புறம் தெரியும். மற்ற ஆளுக்கெல்லாம் சின்ன சிறுசுக்கெல்லாம் தெரியாது. உன் கையில கட்ட முளைக்க அப்படின்றாங்கல்ல, அதுல காரணம் இல்லாமலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அறுவை சிகிச்சை கிடையாது. அப்பெல்லாம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் லேசா கால் ஒடிஞ்சு வச்சுன்னா ஒரு மட்டை மாதிரி வச்சு சேர்த்து கட்டி விடுவான். அப்படி அப்படி நொண்டிக்கிட்டு தெரியும். அப்புறம் மறுபடியும் நெளிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். காலு எலும்பு கூடிக்கிறோம். ஆமா, அதனாலதான் இப்பதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தோடனே உள்ள ராடு வைக்கிறான், போல்ட் வைக்கிறான், பிளேட் வைக்கிறான், ஸ்க்ரூ வைக்கிறான், போல்ட் வைக்கிறான். அப்பெல்லாம் மட்டையை வச்சுதான் கட்டுவாங்க. அதனாலதான் பொண்டாட்டி சூசகமா உன் கை கால் ஒடிய அப்படின்னு சொல்றதுக்கு தான் கட்ட முளைக்க அப்படின்னு சொல்றது. அவங்க வீட்டுல பேசிருக்கும் போல அந்த மாதிரி. ஆமா அப்ப அது யாராவது பேசியிருக்கும் போல, எப்படியும் கட்ட முளைக்கணும்டா இவன் கையில அப்படின்னு பேசி குமரி குமரி சிரிக்குதுலப்பா. சரி இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக எதிர்ப்பா விட்டேன் நான் ஒரு சும்மா ஒரு இதுப்பா. ஆமா ஆமா இது அது இருக்கட்டும். மை சைட்ல விட்டாச்சு. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆமா, பரமணி வயல் கிராமத்தார்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர்
தலைவருமாகிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அதவத்துறை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் மரியாதைக்குரிய அதவத்துறை சேர்ந்த எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய ஆர்கே வேலாயுதம் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை கொண்டு குறிப்பு நாளை காலை 10:30 மணிக்குள் மகா கும்பாஷ விழா சிறந்த முறையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் சோறும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா சோறு உண்டாப்பா நாளைக்கு இல்லையா? இந்த அன்னதானம் தானா? அப்ப நாளைக்கு பட்னி பசுமாத்தான் இருந்து கும்பாசியம் பார்க்க போறீங்களா? சரி, கும்பாசிய விழாவை கண்டுகளித்து இன்பு செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளைனா பிள்ளை இப்படி இருக்கா? ஆள் நல்லா இருக்கும். சுண்டுனா தெரிக்கும் மூத்திர கவிச்சியாவே பேசுவேன். ரத்தம் கிடங்கூர் கண்ணை மைச்சட்டு கிட்ட சொல்லி ஒரு குண்டு பழுப்பு அதில் மாட்டி அதில் மாட்ட முடியாது. அது முதல் கொட்டிக்கு 2வது கொட்டி 3வது கொட்டி கொடுத்து அருமையா பிள்ளை வெளியில வந்தோட தக 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 தகன்னு சொல்லிக்கும் பாரு. ஐயோ அப்போ காலையில பெண்கள் பூரா பவுடர் அடிச்சுட்டு எங்க முகர கட்டையை பாத்தீங்கன்னாக்க அண்டங்காக்கா என்ன கலர்ல இருக்குமா அதே சைஸ்லயே இருக்கும். டேய் அண்ணே பிள்ளை எதற்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டை நிறைய சோத்தை பொத்துக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோத்தை முகத்தை பார்த்துக்கிட்டேப்பா மதுக்கு மரியாதைக்குரிய மனவையை சேர்ந்த அனிதா அவர்கள் இன்னும் டான்ஸ் காணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா இந்த புள்ளே நீயாக இவ மனசே கில்லாதே அடியே அடியே இவளே ஏ வாழ்க்கை போலாக்க பிறந்தவளே மாமானும் கூப்பிடத்தான் மசைய மனசு சொல்லுது என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறா இவ என்ன சொல்ல போறா எப்ப சொல்ல போறா இவ எப்ப சொல்ல போறா அடியே அடியே இவளே ஏ வாழ்க்கை போலாக்க பிறந்தவளே. இன்ன வரையும் கம்முன்னு கிடந்தீங்க இந்த பொம்பளை பிள்ளை பிரச்சனை இப்படி வாசிக்கிறிய எல்லாம் அதுக்கு தானே. நான் என்ன சொல்றேன்னா பொண்ணுன்னா பேயும் இறங்கும். இருக்கட்டும் அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ளதான் அடங்கிருக்கேன். எதுக்குள்ள? இந்த பூமிக்குள்ள. ஆமா ஆமா சாகப்புற கிழவனுக்கு முத கொண்டு பெண்கள் ஆசை இருக்கத்தானே பாசையன். உங்கள் முன் பப்பனாக நடித்து கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பிகே தன்ராஜ் அடியன் பப்புன்னு காமிங்க. நான் வளர்த்த ஐயாக்கலாம் என்னை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு பரமணி சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆமாம் தாய்மார்கள் ஆமாம் அன்பு சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு எங்களையெல்லாம் அலைக்கடலான திரண்டு காண வந்துள்ள வெளியூரில் இருந்து வருகை தந்துள்ள அன்பு உயிரில் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாதம் அணிந்து வந்திருக்காரு. நாடக கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். எங்களை சிறந்த முறையில் இங்கு ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி தெரிந்து கொண்டு ஆமா எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு அன்னதான விழா ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா என்னது மெர்க்குரி லைட் என்னாச்சு? இந்த லைட்டை பார்த்தோன்னே எனக்கு பல சிந்தனை வருது. என்னது? இந்த பெண்கள்கிட்ட போகிறேன் கேட்பேன் என்னன்னு சொல்கிறேன். கேளுங்க கேளுங்க. அத்தா உங்கள்கிட்ட போகிறேன் கோச்சுக்கிறாம ஒரு விஷயம் கேட்குறேன் தான். இந்த சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 போல் வீட்டில் லைட்டை போட்டோன்னே அப்படின்னு கும்புறமே எதுக்கு தான் கும்புறான்? சில பேர் இருக்கேன் சாயந்தரம் வீட்லேயோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ரயில்வே ஜங்ஷன்லேயோ இல்லை வீட்லேயோ லைட்டை போட்டோன்னே சாமி கும்பிடுவான் அப்படின்பா. ஒவ்வொருத்தன் ஸ்டைலாக அப்படின்பேன். ஒவ்வொருத்தன் மவுத்துக்கு பிளேன் கிசே சாமிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொருத்தன் எப்படி கொடுப்பேன். ஆமாம் இப்படி சாமி கும்பிட்றமே எதுக்கு தான் பெண்கள்லாம் கும்பிட்றேன் சொல்லுங்க பார்த்தா? ஆமாம் சாமி கும்பிட்றதுலாம் இதில் ஒரு கணக்கு இருக்குது. இன்னும் சில ஆள் ஆகா நம்மளை பார்த்துட்டானே நம்ம கும்பிடாம இருந்தால் தப்பாக நினைப்பானே அப்படின்னு கும்பிட்றேன் இருக்கேன். ஆமாம் இந்த லைட்டுக்கு மிகப்பெரிய கதையாக இருக்குதா? ஆமாம் மழை விழுந்துக்கிட்டு இருக்கேன். போயிட்டே இருப்போம். மழை விழுவும் நிறைய பேர் 10-15 பேர் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன். பஸ் ஸ்டாண்டில் நின்றவொன்னே ஒருத்தனுக்கு மட்டும் என்ன தாங்கண்ணா குசு குசு அத்தா குசு குசு பாப்பாட்ட பேசிக்கிட்டு சரியா சரி. அப்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பைக்கில் போய்கிட்டே இருப்பான். பைக்கில் போன போது ரோட்டு ஓரத்தில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் 10-15 பேர் ஒதுங்கிருப்பான். எவனுக்காவது ஒருத்தனுக்கு அவசரமா இருக்கான். இப்படி லேசாக கையை நீட்டுவேன். கை நீட்டினவனா அவனுக்கு தெரியும் இந்த மழை விடலை அதே வேகத்தில் விழுகுது. ஆனால் அவனுக்கு பொழப்பு போய் ஆகணும் தெரியும். இவன் போனவனா இங்கே இருக்கவன் பூரா மழை குறைஞ்சிச்சு அவன் பின்னாடியே போவேன். யோசிச்சு பார்த்தியா? ஏன் மனசுக்குள்ள நம்மளுக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு செம்பரியாடு இருக்கு. டவக்குன்னு குதிச்சு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் இந்த செம்பரியாட்டோட குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடு மட்டும் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது எங்கிட்டு திரும்புது அந்த குண்டி பின்னாடி தான் எல்லா ஆடும் போகும். ஆமாம் சுய அறிவே யோசிக்காது அப்படி போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்க கும்பிட்றோம்னா அதில் ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஆரம்ப காலங்களில் காடுகளில் தான் வாழ்ந்த மனிதன்
ஆரம்ப காலங்களில் காடுகளில் வாழ்ந்தான் மனிதன். வேட்டையாடி எல்லா மனிதனும் தான், அதுல இருந்து எல்லா மனிதனும் வந்தது. உண்மை அதான். இப்ப வேணா நீங்க ஆய்வின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. ஆதி மனிதன் காடுகள் இருந்து தான் தோன்றி வாழ்ந்தான். மிருகத்தை வேட்டையாடி தான் சாப்பிட்டான். முத கண்டுபிடிச்சதே மனிதனுக்கு முத கண்டுபிடிச்சது தீதான். இந்த உலகத்தில் வேற எதுவுமே கண்டுபிடிக்கல. முதல் கண்டுபிடிப்பேன் மனிதனோட கண்டுபிடிப்பே தீதான். வேட்டையாடும் போது ஒரு மிருகத்தை எய்யும் போது ஒரு பெரிய பாறங்கல்ல படுது. கல்லு பட்டவொன்னா அது செதறி தீப்பொறியா போகுது, பிளம்பா எரியுது. என்னடா தீப்பொறி மாதிரி பறக்குது அப்படின்னு கல்ல உரைச்சி தீயை கண்டுபிடிச்சேன். ஆமா, தீயை கண்டுபிடிச்சேன். அப்பெல்லாம் பாருங்க, ஒரு 40, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடு இருக்கு பாரு, சுடுகாடுக்கு கொண்டுகிட்டு போறோம் பாரு. கொண்டுகிட்டு போகும்போது நம்மளால கொளிச்சட்டி கொண்டுகிட்டு போய் பாத்துக்கியா? எதுக்கு கொளிச்சட்டி கொண்டு வரேன்? அப்போ ஆரம்ப காலங்கள்லாம் எங்கேயுமே தீப்பெட்டி இல்லை, நெருப்பு இருக்காது. ஒரே ஒரு வீடுன்னு ஒன்று இருக்கும், அணையா விளக்கு மாதிரி அந்த கங்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் இருந்தே எல்லாருமே எடுத்துட்டு போவாங்க. தீயை கொண்டுகிட்டு போய் கங்கை கொண்டுகிட்டு போய் பற்ற வைக்கிறது. அதுக்கடுத்து மனிதன் விஞ்ஞான வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி வந்துச்சு. அதுக்கடுத்து தீயை பார்த்து பயந்த மனிதன், தீயை பார்த்து அஞ்சிய மனிதன். ஆமா, தீப்பெட்டின்னு ஒரு சிறை பிடிச்சு வச்சேன். இது அறிவியல் பரிணாம வளர்ச்சி, இது மனிதனோட அறிவு வளர்ச்சி. இதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஆமா, இங்கிட்ட என்னமோ கீன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப பெருமைப்படணும். ஏன் இருத்த சொல்ல விடுத்த, ஏன் லைட் போட்டவன தீய பார்த்தவன நம்ம கும்பிடுறோம்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு இரவுல கண்ணு தெரியாது. ஆமா, உண்மையா? மனிதனுக்கு இரவுல கண்ணு தெரியாது. மற்ற விலங்குகளுக்கு எல்லாருக்குமே இரவுலையும் தெரியும், பகல்லையும் தெரியும். மனிதனுக்கு இரவுல சத்தியமா தெரியாது. இரவுனாவே மனிதனுக்கு பயம். என்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்து, பரிணாம வளர்ச்சி வந்து, தீ, நெருப்பு இதெல்லாம் பல விதமா கண்டுபிடிச்சோன்னு கொடிய மிருகத்துக்கிட்ட இருந்து மனிதன் தன்னை காப்பாத்திக்கிட்டேன். கொடிய மிருகத்துக்கிட்ட இருந்து மனிதன் தன்னை காப்பாத்திக்கிட்டேன். இந்த தீபத்தினால, இந்த வெளிச்சத்தினால, விளக்க கண்ட பயந்த மனிதன், விளக்க வந்து நான் தன் கைக்குள்ளே சிறைப்படுத்திய மனிதன். ஒரு காலத்துல இந்த விளக்கு மூலியமா இங்க இருந்து நம்மளை தாக்க ஒண்ணு வருது, ஒரு தேள் வருது, பூரா வருது, நட்டவாக்களி வருது, பாம்பு வருது, மிருகம் வருது, நம்மளை தாக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சேன். அதெல்லாம் நம்மளை காப்பாத்தினது இந்த விளக்கு தான் அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சேன், இன்ன வரையும் கும்பிட்டு இருக்கேன். இந்த கொல்லி சட்டியும் ஏன் இப்ப கொண்டுட்டு போறேன்? இப்ப மின்சார சுடுகாடு வந்துருச்சா இல்லையா? மின்சார சுடுகாடு வந்துச்சு. மின்சார சுடுகாடுக்கு எதுக்கு கொல்லிச்சட்டி கொண்டு வரேன்? இன்னமும் அதை நம்மளால் விடவே மாட்டேன்றேன். அப்போ சுடுகாட்டுக்கு இன்னொன்று நகை எதிரையாவது கங்கை கொண்டுட்டு போனால் சுடுமணும் ஒரு முட்டியில் 3 மட்டையை மாதிரி கட்டி சைச்சா பிடிச்சிக்கிட்டு போனாங்க. அதுதான் கொல்லிச்சட்டி அப்போ கங்கு கொண்டு வருது. அப்போல்லாம் தீ இருக்கு, அதனால அதை இன்னமும் நம்மளால் விடாமல் பண்ணி பின்பற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறனால அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தூங்குகிறோம். நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சரியா போறதா? ஹலோ ஹலோ, சரியாத்தப்பா, சரியாத்தப்பா, நான் சொல்லுவது சரியாத்தப்பா. நல்லது எது கெட்டது எதுவும் தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியாத்தப்பா, சொல்லுறது சரியாத்தப்பா. நல்லது எது கெட்டது எதுவும் தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. அருமறை முதல் கல்லறு வரையதோ, அருமறை முதல் கல்லறு வரைய சில்லறை வேணும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா, சொல்லுறது சரியா தப்பா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. காதல் கூட இனிக்காது. தாகிடத்தில் பெட்டகளை ஏறாலோ, ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே இன்னாலும். இன்னைக்கு நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற உருகிற நான் வெளுகு பத்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா, அடனி முந்து மாறு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா, சொல்லுறது சரியா தப்பா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. முடிக்கும் வேலையில் தான் மனசாட்சி முழுக்குவதா, புத்தங்குறைய சொல்லி மனுஷனம் பழிக்குவதா, புத்தங்குறைய சொல்லி மனுஷனத்தான் பழிக்குதையா. மற்றவருக்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அதனால்
அடி வாங்கும் இருதல்கள் இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல அதை சொல்லிடாமல் எனக்குள்ளார மெல்ல முடியல என்ன பத்தி கண்ணுகிட்ட கேட்டு பார்த்தேன்டா நீ கவலைய விடு கடமைய செய்ய என்று சொன்னான்டா சரியா தப்பா சொல்றது சரியா தப்பா நல்லவையாது கெட்டதையதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரையும் கருவறை முதல் கல்லறை வரையும் சில்லற வேணும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் நான் காசு வேணும் சிநேகிதா சரியா தப்பா சொல்றது சரியா தப்பா நல்லவையாது கெட்டதையதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா